ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MIUI 13 அப்டேட்டோட ஃபைல் மேனேஜர் அண்ட் செக்யூரிட்டி ஆப்பை எப்படி உங்கள் மொபைல்லையும் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு MIUI 13 அப்டேட்டோட ஃபைல் மேனேஜர் ஆப்பை பற்றி பார்ப்போம். இந்த ஃபைல் மேனேஜர் ஆப்போட வெர்ஷன் பார்க்கும்போது MIUI 13 பேஸ்டு வெர்ஷன் 4.3.0.2. இந்த ஃபைல் மேனேஜர் ஆப்போட அனிமேஷன்ஸ், ஆப் லே அவுட் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், ஆப் ஐகான்ஸ் இது எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, MIUI 12 அண்ட் MIUI 13க்கான ஃபைல் மேனேஜரை நான் ஸ்க்ரீனில் சைட் பை சைட் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இந்த MIUI 13 அப்டேட்டுக்கான ஃபைல் மேனேஜர் ஆப்போட ஆல்ஃபா வெர்ஷன் அண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் ரெண்டையுமே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பாரில் ஃபைல் மேனேஜர்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃபைல் மேனேஜர் ஆப் வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பட் ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு இந்த ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து சைனா ரோம் அண்ட் ஆண்ட்ராய்டு 11ல் ரன் ஆகிற மொபைல்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நான் வந்து இந்த ஃபைல் மேனேஜர் ஆப்பை Redmi Note 8 மொபைலில் இன்ஸ்டால் பண்ணேன். ஆண்ட்ராய்டு 10ல் ரன் ஆகிறதுனால Redmi Note 8 மொபைலில் இந்த ஃபைல் மேனேஜர் ஆப் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஆண்ட்ராய்டு 11ல் ரன் ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபைல் மேனேஜர் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து வர அப்டேட்ஸில் இந்த MIUI 13 ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து ஆண்ட்ராய்டு 11க்கு கீழே ரன் ஆகிற லோயர் வெர்ஷன் மொபைல்ஸ்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும், சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது MIUI 13 அப்டேட்டோட செக்யூரிட்டி ஆப்பை பற்றி தான். இந்த ஆப்பையும் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த செக்யூரிட்டி ஆப்போட வெர்ஷன் பார்க்கும்போது MIUI 13 பேஸ்டு வெர்ஷன் 5.1.8. இந்த செக்யூரிட்டி ஆப் வந்து ஆண்ட்ராய்டு 11ல் ரன் ஆகிற மொபைல்ஸில் மட்டும் இல்லை, எல்லா மொபைல்ஸ்லையுமே இன்ஸ்டால் ஆகுது. பட் இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா மொபைல்ஸ்லையுமே ஷோ ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. MIUI 13 செக்யூரிட்டி ஆப்போட ஃபியூச்சர்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. அந்த ஆப்போட நேம் வந்து ஆக்டிவிட்டி லான்ச்சர். ஸோ இதோட அஃபிஷியல் ப்ளே ஸ்டோர் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி லான்ச்சரை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி தான் லோடிங் ஆகும். சர்ச் பாரில் செக்யூரிட்டின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ செக்யூரிட்டி ஆப் வந்து காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸோ இப்போ லைட்டாக மேலே ஸ்க்ரோல் அப் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி com.miui.permissioncenter.settings.security protection activity இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த MIUI 13 செக்யூரிட்டி ஆப்போட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் ஷோ ஆகும். இதில் நியூவாக ஆட் பண்ணியிருக்க ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷட் டவுன் கன்ஃபர்மேஷன். இந்த ஃபியூச்சரை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணும்போது லாக் ஸ்க்ரீனில் இருக்க உங்கள் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு நினச்சா லாக் ஸ்க்ரீனோட பேட்டர்ன் ஆர் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். அடுத்து MIUI வார்னிங் சென்டர். இந்த ஃபியூச்சர் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இது ஒரு இனிஷியல் அப்டேட்டுங்கிறதுனால ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அடுத்தடுத்து வர்ற அப்டேட்ஸில் எல்லா ஃபியூச்சர்ஸுமே அன்லாக் ஆயிரும். அண்ட் அடுத்து எர்த்குவேக் வார்னிங். இந்த ஃபியூச்சரும் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் இதுவும் ஒர்க் ஆகும். வெதர் அண்ட் ஆன்லைன் அப்டேட்ஸ் மூலமாக உங்கள் பிளேஸில் எர்த்குவேக் வர்றதுக்கு சான்ஸ் இருந்தால் இந்த ஃபியூச்சர் மூலமாக அலாட் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஃபியூச்சர்னு சொல்லலாம். அடுத்து ஃபேமிலி கார்டு. இந்த ஃபியூச்சரை கிளிக் பண்ணும்போது ஃபேமிலி கார்டுன்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன் வரட்டும், இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் அடுத்து ஸ்கேன் அண்ட் செக்யூரிட்டி ஸ்கேன் கொடுத்துருக்காங்க.
சால்வ் ப்ராப்ளம்ஸோட அனிமேஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பேமெண்ட் செக்யூரிட்டி அண்ட் பிளாக் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்பவும் பார்க்கறது போல தான் இருக்கு. அடுத்து செக்யூர் கீபோர்டுங்கிற ஒரு நியூ ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீபோர்டோட நம்பர் அலைன்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் ஃபைனலாக செக்யூர் வெப் ப்ரௌசிங்கிற ஒரு நியூ ஃபீச்சரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே அடிஷ்னல் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது செக்யூரிட்டி ஆப்போட அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அடுத்து செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது செக்யூரிட்டி ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, இந்த MIUI 13 செக்யூரிட்டி ஆப்பில் லாக் ஸ்க்ரீனில் பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் எர்த்குவேக் வார்னிங் ஃபீச்சர், இந்த 2 ஃபீச்சரும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுல உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த MIUI 13 செக்யூரிட்டி ஆப்போட பீட்டா வெர்ஷன் வந்து இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் குளோபல் ரோமில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பட் செக்யூரிட்டி ஆப்போட ஸ்டேபிள் வெர்ஷனில் எல்லா மொபைல்ஸ்லேயுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், இந்த MIUI 13ஓட ஃபைல் மேனேஜர் அண்ட் செக்யூரிட்டி ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேணான்னா சிம்பிளாக இந்த ஆப்ஸோட ஆப் இன்ஃபோவை ஓப்பன் பண்ணி அதில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி MIUI 12.5 அப்டேட்டோட சிஸ்டம் ஆப்ஸை எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.